இது ஒரு மனித நோய் மட்டும் கிடையாதுங்க. அரசியலை விட்டே அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு அசிங்கம். இப்படித்தான் சீமான கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாரு திமுகவில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அப்படிங்கிறவர். அப்படி என்னதாப்பா அவர் பேசினாரு, எதுக்கு அப்படி அவர் பேசணும், இதையெல்லாம் பற்றி இந்த காணொளியில் நாம் விரிவாக பார்க்கலாம் வாங்க. நாம் தமிழர் கட்சியில் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் அப்பப்போ ஏதாவது ஒரு கருத்தை பேசுவார், பெரும் சர்ச்சையிலையும் மாட்டிக்கிடுவார். இது ஒரு வழக்கமான விஷயமாகவே மாறிடுச்சு. அந்த வகையில் பார்த்தோம்னா சில தினங்களுக்கு முன்பு தந்தை பெரியார் அவர்களை பற்றி தொடர்ந்து அவதூறான கருத்துக்களையே பேசிக்கிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கண்டன குரல்களை பதிவிட்டும் வராங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள். அந்த வகையில் பார்த்தோம்னா நேற்று கோவையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறாரு திமுக மாணவரணி தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி. அவர்தான் சீமானை கடுமையாக சரமாரியாக வறுத்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இருந்து செயல்பட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு. இந்த நிலையில் சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை பற்றி பேசின கருத்துக்கள் குறித்து செய்தியாளர்கள் ராஜீவ்காந்தியிடம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு பதிலளித்த ராஜீவ்காந்தி, அதாவது சீமான் அவர்கள் ஹிந்தி திணிப்பை விட சமஸ்கிருத திணிப்பை விட கொடிய திணிப்பு பெரியார் திணிப்பு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சிருக்கிறாரு. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா எங்களை போன்ற இளைஞர்களோட அறிவையும் பொருளாதாரத்தையும் உழைப்பையும் சுரண்டியிருக்கிறாரு. இன்னும் எத்தனையோ இளைஞர்களிடம் இது போல நிறைய கட்டுக்கதைகளை சொல்லி அவர்களோட உழைப்பையும் சுரண்டிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் எத்தனை பேரை தான் இப்படி சுரண்டுவாருன்னு எங்களுக்கு தெரியலை. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய மான்வேட்டை, ஆமைக்கறி இவைகள் எல்லாமே விடுதலை புலிகள் அமைப்பை ரொம்ப கொச்சப்படுத்துகிறதாவே இருக்குது. ஒரு மாவீரராக வாழ்ந்தவரை, ஒரு போராளியாக வாழ்ந்தவரை ஒரு செப்போல அவர் காட்சிப்படுத்துகிறாரு. இது எந்த வகையில் நியாயம்? இது ஒரு கொடிய மனித நோய் மட்டும் கிடையாது, அரசியலை விட்டே அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு அசிங்கம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆதங்கமாக பேசியிருக்கிறாரு. இவருடைய பேச்சை இவர் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயந்தான் தமிழக அரசியலில் ரொம்பவே பரபரப்பாக கிளப்பிக்கிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு காணொளியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.